யாருங்க? சார், நான் தான் கதை சொல்ல வந்த டைரக்டர் சார். ப்ரொடியூசர் உங்களை பத்திலாம் சொன்னார். பரவ சேர் எடுத்து போடு. சார், உன்னை பத்தியெல்லாம் எனக்கு எதுவும் தெரிய வேணாம். உன் கதை அதத்தான். அதுவும் எனக்கு வேணாம். ஹீரோயின் யாரு? கசின் சார். யோ போயா. ஏற்கனவே அவளை 2 வாட்டி போட்டாச்சு சார். நான் சொன்னது ஏற்கனவே அவளோட 2 வாட்டி நடிச்சிட்டேன்னு சொல்ல வந்தேயா. பேசாம நீ ஒண்ணு பண்ணு. இந்த படத்துல நம்ம 10th ஆராவை போடுறோம். ஐ மீன் கமிட் பண்றோம். உனக்கு ஒரு 10 மினிட்ஸ் டைம் கொடுக்குறேன். உன் கதை சொல்லி என்ன இம்ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். அப்படியே ஓபன் பண்றோம் சார். பயாஸ்கோப் காட்டுறான். பெரிய மலை சார். மலையில அப்படியே கரகரகரகரன்னு வேகமா ஒரு கார் சார். இந்த சினிமா வரலாற்றிலேயே இந்த மாதிரி ஒரு ஓபனிங் கிடையவே கிடையாது சார். எவனும் இது வரைக்கும் வச்சதும் கிடையாது, வைக்க முடியாது சார். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் சார். அப்படின்னு ராஜா என்ன வச்சு நீ ஓபன் பண்ண போற? வில்லன் இருக்கிற மலைக்கு பக்கத்து மலையில இருந்து அப்படியே கரகரகரகரன்னு ஏர்ல பறந்து வந்து அப்படியே வில்லன் முன்னாடி வந்து லேண்ட் ஆகுறீங்க சார். சார் சாரி சார், மன்னிச்சுக்கோங்க. உட்காருங்க சார், உட்காருங்க சார். சார் நிஜமா சொல்றேன் சார், எனக்கு இந்த மாதிரி யாரும் எந்த டைரக்டரும் ஓப்பனிங் கொடுத்ததில்ல சார். அந்த மலையில இருந்து பறந்து வர மேட்டர் மட்டும் டூ போட்டுருவோம். மத்ததெல்லாம் நானே பண்ணிக்கிறேன். இப்ப கதையை கொஞ்சம் மேல சொல்லுங்க சார். ஏன் சார், நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு ரன்னிங் தெரியுமா? நான் ஏன் கேக்குறேன்னா, மலை மேல இருந்து ஓடி வரணும், அதான் கேக்குறேன். யோ நான் ஏன் ஓடணும்? எனக்கு என்ன தலையெழுத்தா? நான் ஓடினா எனக்கு ஸ்வெட்டிங் வரும். ஸ்வெட்டிங் வந்தா எனக்கு பிபி அதிகமாகும். யோ பேசாம டூப் போட்டுருவோம். அதுக்கு நான் டூப்பு கிட்டே கதையை சொல்லியிருப்பேன். யோ நான் டூப்பு சூப்பர் ஐடியா சார். மேல கதையை சொல்லு. ஃபைட்டை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த கூட்டத்துக்கு நடுவுல ஒரு 45 கிலோ வெண்ணிலா கையில ஒரு ஸ்ட்ராபெரி குச்சி ஐஸ் சார். அதுதான் ஹீரோயின். ஜூம் பண்ணா ஹீரோயின் க்ளோஸ்ல உங்க முன்னாடி அப்படியே வந்து நிக்கிறா சார். என்னையா சொல்ற? அந்த ஹீரோயினை பாக்குறீங்க, அவ கையில இருக்கிற ஐஸ்கிரீமை பாக்குறீங்க, ஐஸ்கிரீமை பாக்குறீங்க, ஹீரோயினையும் பாக்குறீங்க. திடீர்னு கிளம்புது சார். என்னையா கிளம்புது? இதேதான் சார். இந்த கேள்வியை தான் சார் உங்களாண்ட இருந்து எதிர்பார்த்தேன். அங்க அப்படியே மெதுவா ஓபன் பண்றீங்க. என்னத்தையா ஓபன் பண்றது? உங்க வாயில இருந்து அப்படியே உங்க நாக்கு வெளியில வருது சார். வந்து அந்த பொண்ணு கையில வச்சிருக்கிற ஐஸ அப்படியே நக்கும் சார், நக்கும் சார். சார் இங்க இல்ல சார், அங்க மேல சொல்லியா. நேரா போய் பெட்ரூம் கதவை சாத்துறா சார். பக்கத்துல இருந்த தலைகாணியை அப்படியே கட்டி அணைக்கிறா சார். அதான் சார் நீங்க. அப்படியா? அப்படித்தான். சீஜில வந்த நீங்க அப்படியே அவ லிப்ப கடிக்கிறீங்க. நனைஞ்சிருச்சியா சார்? அடி மனசு நனைஞ்சிருச்சியா? ப்ரொடியூசருக்கும் அதே இடத்துல தான் சார் நஞ்சிச்சு. எங்க சார் இருந்தீங்க? உங்களை மாதிரி ஒரு டைரக்டர் தான் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுறாங்க சார். பண்றோம் சார், ஹீரோயினை பண்றோம். என்ன சார் சொல்றீங்க? புக் பண்றோம்னு சொன்னேன் சார். ஒண்ணு பண்ணுவோம், முதல்ல என் போர்ஷன்லாம் ஷூட் பண்ணி முடிச்சிடுவோம். படுபாவி எப்ப வர போறானோ சார். எல்லாம் ரெடியா சார்? அடப்பாவிங்களா, இதுக்கு மட்டும் கரெக்டா வந்துறானுங்களே. சார் எல்லாம் ரெடி சார். இந்த ரூம்ல தான் நீங்க போகணும். ஆமா சார். சார் என்கிட்ட கதை சொன்ன மாதிரியே ஹீரோயின் கதை சொன்னீங்கல்ல? ஐயோ சார், நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் சார். கதவை திறந்து உள்ள போறீங்க, கேமரா மட்டும் தான் இருக்கும். ஆக்ஷன். எந்தாரா அம்மா, ஜிம்னாஸ்டிக்ஸ் பாடி போல இருக்க. வளைஞ்சு வளைஞ்சு செய்யறா. அடேங்கப்பா, என்ன பெர்ஃபார்மன்ஸ்மா, என்னமா நீ பின்னிட்டமா. உன் எதிர்காலமே எங்கேயோ போகுதுமா. யோ என்னதையா உன் பிரச்சனை? யோ கொஞ்சம் நிறுத்தியா. உன் கடலை எல்லாம் அப்புறம் வச்சுக்க. என்னன்னு சொல்லி அங்க என்ன கூட்டு வந்த? 10th ஆராவை போடலான்னு சொல்லிட்டு தானே கூட்டு வந்த. 9th ஆராயா இது? யாரு இவ? அட போய, என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ்.
என்ன ஒரு நெளிவு சுழிவு என்னமா நீ இவதான் ஹீரோயினோட டூப்பு. இவ ஹீரோயினுக்கு டூப்பா? ஆமாயா, இப்பெல்லாம் கண்ட கண்ட நாய்கள்லாம் கட்டி பிடிக்கிற சீன்ல எல்லாம் 10 நாள் சாப்பிடாத டாக் மாதிரி மேல அப்படியே பாஞ்சிரானுங்களா. அதான் ஹீரோயினுங்க எல்லாம் டூப்பு போட ஆரம்பிச்சிட்டாங்க. டூப்புன்னு சொல்லி என் டியூப காலி பண்ணிட்டேங்களேடா.